எப்படா இருக்க? இருக்கேன். ஏன்டா மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? நான் தெரியாம தான் கேட்குறேன். சிதம்பரம் மாமா குடும்பத்தை பத்தி உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? இல்ல அம்மா தான் என்ன நினைச்சிருக்காங்க? நாம அவங்க குடும்பத்துல சம்பந்தம் மட்டும் தான் பண்ணிருக்கோம். அவங்க குடும்பத்துல யாருக்கும் நம்ம படி அளக்கல, அவங்களும் நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. என்ன சொல்ல வர? என்னன்னு தலதீபாவளி யாருக்கு? உங்களுக்கும் அன்னிக்கும். உங்க 2 பேரையும் மட்டும் தனிப்பட்ட முறையில் அழைச்சு மரியாதை பண்ணி அனுப்ப முடியாதா? எதுக்காக மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணணும்? ஏதோ எல்லாரும் கூடி இருந்தா சந்தோஷமா நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தானே அப்படி செஞ்சாங்க. அவ்வளவு நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்களே, அவங்க முகத்துல போய் அம்மா கறியை பூசிட்டு வந்திருக்காங்களே, இது நியாயமா? சரி, அம்மா தான் அப்படி, தெரிஞ்ச விஷயம். நீங்களும் அம்மாவுக்கு தலையாட்டிட்டு ஒரு வார்த்தை கூட எதிராக பேசாம வந்து நிக்கிறீங்களே, தப்புண்ணே. நம்மளை மதிக்காதவங்களை கூட நம்ம அப்படி நடத்தக்கூடாது. நான் தெரியாம தான் கேட்கிறேன். அப்படி எல்லார் மனசையும் நோக்கடிக்கிறதுல அம்மாவுக்கு என்னதான் சந்தோஷம் கிடைக்குது? ஏன்டா இப்ப கத்துற? கத்தாம எனக்கு வெக்கமா இருக்கு அம்மாவை நினைச்சாலே. அண்ணியும் மாமா வந்திருக்கும் போது என்னால உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியாத அளவுக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு. ஓ, சரவ மாமாவும் எங்க வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. அவங்க நம்மள மாதிரி கிடையாது. நான் இந்த நிலைமையில இருக்கும்போது மனசு கேட்காம என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க. நடந்தது எல்லாத்தையும் சரவ பிச்சிட்டாளா? இப்ப கூட உங்களுக்கு புத்தி கோணலா தான் தோணுது. சத்தியமா அண்ணி ஒரு வார்த்தை கூட பேசலங்க. வீட்டுக்கார கிளவிதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிச்சு. இந்த கிழவிக்கு பாய வச்சுட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, மற்றவங்களுக்கு குத்த சொல்லியே பழகி போயிட்டுமே நம்ம தான். என்னமோ இதெல்லாம் சரின்னு படல. யார் என்கிட்ட சொல்லியிருந்தா என்ன? அம்மா செஞ்சதை உங்களால் நியாயப்படுத்த முடியுமா? அம்மாவை யார் என்ன சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க வேண்டாம். அம்மாவுக்கு பணிஞ்சு போங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனா அம்மாவுக்கு பணிஞ்சு போறதுக்காக அண்ணியை பிடிச்சதுக்காக நோக்கடிக்கிறீங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு கிளம்பி வந்திருக்கீங்க. டேய், நடந்தது எதுக்கும் நான் சரவ குத்தம் சொல்லல. அப்புறம் எதுக்காக அண்ணி அம்மாவை விட்டுட்டு வந்தீங்க? டேய், அந்த தனோ பேசின பேச்சுக்கு அவளை வெட்டிட்டு வந்திருக்கணும். அங்க நடந்த பிரச்சனை எல்லாம் அம்மா அப்படியே கோயிச்சுட்டு போயிட்டாங்க. நான் அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வரணுமா? அம்மாவோட தானே போனோம். சரி, அப்ப அண்ணியோட கதி என்ன நிரந்தரமா அங்கேயே விட்டுற போறோமா என்ன? அம்மா கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அப்புறம் கூட்டிட்டு வரலாம். அம்மா சமாதானம் ஆகிற அளவுக்கு அண்ணி என்ன தப்பு பண்ணாங்கன்னு எனக்கு புரியலங்க. டேய், புரியாம பேசாதடா. அம்மா இப்போ சரவ குடும்பத்து மேல கோவமா இருக்காங்க. இப்போ அவளை கூட்டிட்டு வந்தா பிரச்சனை பெருசாகாதா? என்னமோண்ணே எதோ சொல்றீங்க, என்னால ஏத்துக்க முடியல. உனக்கு செல்வம், நீ கோபத்துல பேசுற. நான் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி போனேன். அந்த போஸ் மேல தனத்து மேல இருந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு தனத்துக்கு மருந்து கொடுக்குற சடங்கு கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஏன் உனக்கும் லீலாக்கும் ஆகிற கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் தான். எல்லாரும் சுமூகமா இருந்திருந்தா காரியம் கை கொடுத்துருக்கோம். பிரச்சனை எங்கேருந்தோ ஆரம்பிச்சு காரியெல்லாம் கெட்டு போச்சு. காரியம் கெட்டு போச்சுன்னா லீலாக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. பரவாயில்லண்ணே. நான் இந்த விஷயத்துல யாரோட உதவியும் எதிர்பார்க்கல. யாரும் உதவலைனாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். தயவு செஞ்சு அம்மாவை இந்த விஷயத்துல உபதிரவம் மட்டும் பண்ணாம இருக்க சொல்லுங்க. அது போதும் எனக்கு. சரி, உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னாரு டாக்டர். நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன்.